வணக்கம் உறவுகளே, இங்கே பார்த்தீங்கன்னா நண்பர்கள் ஓடி வந்து கொண்டிருக்கிறோம். என்ன விஷயம் என்றால், யாழ்ப்பாணத்தில் ஜெஃப்னா ரன்னர்ஸ் என்று சொல்லி ஒரு ஆர்கனைசேஷன் ஸ்டார்ட் பண்ணி ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் காலையில் 6:30 துரையப்பா ஸ்டேடியத்திலேருந்து இந்த 5K ரன்னிங் வந்து நடக்கும். அனைவருமே வந்து ஜாயின் பண்ணிக்கொள்ளலாம். இதில் வயது இல்லை இல்லை, எல்லா வயசுக்காரரும் ஜாயின் பண்ணிக்கொள்ளலாம். ஷாம் சுந்தரம் என்ற இவர் தான் வந்து இந்த ஆர்கனைசேஷனை ஆரம்பிச்சிருக்கிறார். இப்போ நாங்கள் பார்ப்போம் என்ன மாதிரியான விஷயம் நடக்குன்னு சொல்லி. இன்றைக்கு முதலாவதாக இந்த யாழ்ப்பாணத்தில் இன்றைக்கு நாங்கள் எல்லாம் கொண்டு கூடியிருக்கிறோம். சிறப்பாகவே இந்த நிகழ்வு நடந்திருக்கு. 5 கிலோமீட்டர் எல்லோரும் சிறப்பாக ஓடி முடிஞ்சு வந்தோம். இப்போ வந்து காலையில் எல்லோரும் வந்தோடனே ஓடுறதுக்கு தயாராகிறதுக்கு முன்னாடி ஸ்ட்ரெச்சிங் வந்து செய்ய ஆரம்பித்தாச்சு. ஸோ இவர் வந்து எங்களுக்கு சொல்லி தந்து கொண்டிருக்கிறார். இதுதான் இந்த ரன்னிங் ஷர்ட் நான் உலகம் முழுவதும் கொண்டு போகிறேன். பட் எனிவே பட் நியூயார்க் சிட்டி சரி. எல்லாருக்கும் நன்றி வந்தது எல்லாருக்கும். நான் முதலாக மீட் பண்ணது கவியை முதல் மீட் பண்ணான் ஃபர்ஸ்ட் டைம். எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கேன். உங்களுக்கு தான் ஒரு அடுத்த மீட் பண்ணான் இவர் நிரோஷன் வினோஷன். 2 பேரும் இம்போர்ட் நாட்கள் இவர் வந்து மீடியா இல்லை ஃபேஸ்புக்கில் உடனே போட்டுட்டார். கவி விட்ட கண்டு வாட்ஸ்அப் எல்லாம் நான் போட பேரில் ஆட் பண்ணுறேன். நீங்கள் வாட்ஸ்அப்பை நீ பார்த்துக்கொள்வீங்க என்ன போட்டு மற்றது உங்களோட பேர் மறந்து கிஷோன் தான் இன்றைக்கு தண்ணி வாட்டர்லாம் கொண்டு வந்திருக்கேன். வாட்டர் பனானெல்லாம் கொண்டு வந்திருக்கேன். அது பொறுப்பாக இருப்பேன். ஒவ்வொரு கிழமையும் ஒவ்வொரு சண்டே மார்னிங்கும் 6:30 வந்து மீட் பண்ணி 7க்கு ஓட தொடங்குவோம். அப்போ 6:30 7 மட்டும் எக்ஸசைஸ் வார்ம் அப் அதெல்லாம் செய்ய போட்டு 7க்கு தொடங்க 5 கிலோமீட்டர் ஓடணும். இங்கே ஸ்டார்ட் பண்ணி 3% ஸ்டார்ட் பண்ணி மண்டதிரி சந்தியில் இந்த மைல் 2 கிலோமீட்டர் அந்த அதில் திரும்பி வர 2 கிலோமீட்டர் திரும்பி வர 5 வருது. நீங்கள் ஓடக்குள்ளே ஸ்பீடாக ஓட தேவையில்லை. உங்களோட ஓன் ஸ்பீடில் ஓடுங்க. தச்செல்லாம் களைச்ச போகிற நடக்கலாம். ஆனால் உங்களோட கோல் வந்து முன்னைக்கு முடிக்கணும் 5. அவ்வளோதான் முக்கியம். முடித்தா சரி. முடித்த அப்புறம் நாங்கள் வந்து எல்லாம் கொஞ்சம் ஸ்ட்ரெச் பண்ணி போட்டு போவோம். அப்புறம் என்னை பற்றி நான் சொல்கிறேன். என் பேர் ஷான் சுந்தரம். நான் பிறந்த ஊர் சரியாக இந்த இடத்துல நான் பிறந்தேன். யாழ்ப்பாணம் பண்ணேன். இந்த ஏரியாவில் இந்த கோட்டை இந்த முன்னிய போயெல்லாம் ஓடிச்சிருந்தேன். சின்ன படி இல்லை 10 வயது 12 வயது ஓடிச்சிருந்தேன். ஷர்ட்டெல்லாம் ஓடிச்சு அப்படி ஒரு ஆள். ஸோ வளர்ந்தது இங்கே. நான் இப்போ அமெரிக்கா போய் 50 வருஷம் அமெரிக்காலாம் இருக்கிறேன். 50 வருஷம். எனக்கு வயது 73. வயது நீங்கள் எல்லாம் யங்காக வயது முக்கியம் இல்லை. நீங்கள் உடம்பை வச்சுக்கொண்டு எப்பவும் ஓடிக்கொண்டு எல்லாம் செய்யலாம். 73. மற்றது நான் இப்போ 69 நாடுகளுக்கு போயிட்டேன். 69 நாடு. இது கடைசியாக போன நாடு நேபாள். அது 69 நாடு போயிட்டேன். போகிற நாடுகள்லாம் ஓடுறேன். முதல் நான் பிளேனில் போய் நடந்தேன். எந்த கோல் வந்து மருதனை முடிக்கிறது தான். நான் ஃபர்ஸ்ட் செகண்டாக வரையலாம். என்ன என் வயதுக்கு அது அந்த கென்னியன் ஆஃப்ரிக்கன் ஓடுவாங்க. அவங்களெல்லாம் கண்டிருக்கேன். அவங்க ஓடுனா பறக்கிற மாதிரி இருக்கும். அவங்க நான் பார்த்தா என்னால் கொண்டு போவாங்க. இங்கே பார்த்தா அங்கே நிற்பாங்க. நான் முடிக்கிறேன் இந்த வேலை. அப்போ எல்லா மருதனும் முடிச்சுட்டேன். இத்தனைக்கு 17 மருதன் முடிச்சுட்டேன். மற்றது எனக்கு மைண்டில் ஒரு ஆசை இருந்தது. நான் அப்புறம் அந்த ஊருக்கு திரும்பி வந்து இப்படி ஒரு ரன்னிங்கு ஆக்களை இங்கே கேள்விப்பட்டிருக்கேன். யூடியூப்பில் பார்க்குறேன் ஆக்களை ஓடுறாங்கண்டு. எல்லாம் சேர்த்து ஒரு கொமனாக ஒரு இடத்துல ஸ்டார்ட் பண்ணி விட்டால் இது வளரும். இப்போ ஒவ்வொரு கிழமை ஆக்கள் கூட வருவினோம். இது வந்து ஃப்ளெக்சிபிலிட்டி கூடன்னா நீங்களாகவே உங்களோட ஸ்பீடில் ஓடி உங்களோட ஸ்பீடில் முடியும். ஆனால் ஒரே டைமுக்கு ஸ்டார்ட் பண்ணால் ஒரு வந்து முடிக்கலாம். ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா முடித்தால் நீங்களும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் சொல்லுங்க. சொல்லி ஓடுறதில் கட்டுத்திறமண்டு அங்கே இல்லை. ஓட தெரிஞ்சால் சரி. எக்ஸசைஸ் செய்யணும். வார்ம் அப்
மற்றது எனக்கு இன்னொரு ஹாபி இருக்குது படங்குறது. இப்போ எல்லா கடையில் இப்போ நாளில் போய் படங்குருவேன், இருந்து பெயிண்ட் பண்ணுறேன். அதான் இந்த கதை. ஸோ இன்றைக்கு நான் உங்களுக்கு ஒரு இது ஒன்று காட்டணும். இதுதான் வேர்ல்ட்லே அச்சு மரம் விடுறது கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய ஸ்டார். இது மாதிரி வேறு ஸ்டார் உலகத்தில் இல்லை. சரியா? இதை சொல்கிறது 6 ஸ்டார் மேரதன்டா. நான் அந்த எலிட்ஸ் எலிட்ஸ்ண்டா இப்போ உலகத்துக்கு இந்த பேர் கூகுள் பண்ணி பார்த்து மேரதன் வேர்ல்டு எலிட்ஸில் போனால் தான் நம்பிடும். இதில் வந்து நான் டோக்கியோ மேலே ஓடிட்டு போய் வந்தேன். டோக்கியோ மேலே 3 வீக்ஸ் மேலே ஓடினேன் டோக்கியோ. இது போஸ்டன் அமெரிக்காவில், லண்டன் ஓடிட்டேன், பெர்லின், சிக்காகோ, நியூயார்க் சிட்டி எல்லாம் ஓடிட்டேன். சரியா? ஒன்றா எனக்கு இந்த மெடல் வந்துருக்காங்க. இதுதான் டோக்கியோ மெடல் ஒன்றுக்கு தந்த மெடல். இது டோக்கியோ மெடல் தான். சரியா? அப்புறம் நான் இப்போ கிட்ட இல்லை பாலிக்கு அடிக்கடி பாலி எனக்கு 2 வீடு அங்கே பாலிக்கு ஒரு இயரம் போடணும், போய் 2 மாதம் நிற்பேன் ஒரு இயரம் போய்க்கிட்டேன்னா. இது பாலியில் ஓடின மெடல் தான், பாலியில் ஓடினேன். அப்படி வீட்டு அங்கே ஒரு பெரிய கலெக்ஷனை வச்சுக்கிட்டானுங்க அமெரிக்காவில். ஸோ இதுதான் இந்த கதை. ஸோ எனக்கு ஆசை இங்கே இந்த குரூப் வளரணும், இது வளரணும். இப்போ இதில் கொஞ்சம் ஆக்கள் பொறுப்படுத்துறீங்க. இப்போ இன்னும் ஆக்களை கொஞ்சம் பொறுப்பண்டால் இப்போ வெயில் ஒரு வீக்கெண்டுக்கு வெளியே ஒரு சண்டைக்கு வெளியெல்லாம் போச்சுண்டா ஒரு ஆக்கள் வந்து சும்மா ஸ்டார்ட் பண்ணி விடுறானே. இதில் பெரிய வெயில் ஒன்று வேறக்குள்ள கொஞ்சம் வாழைப்பழங்கள் கொஞ்சம் ஓட்டரை கொண்டு கொடுத்து அப்படியே 4-5 பேர் பொறுப்படுத்தோம்னா ஒரு கிழமை நடந்து கொண்டே இருக்கும். மேலே ஃபைனான்ஷியலாக நான் முழுதும் பார்த்துக்கொள்கிறேன், காசு தேவையான காசெல்லாம் பார்த்துக்கொள்கிறேன். நான் அவரோட கண்டக்டில் இருப்பேன், ஃபைனான்ஷியலாக நான் பொறுப்பு. மற்றது டிஷர்ட் அடித்து கொடுக்குற பிளானும் இருக்குது, டிஷர்ட் செய்து கொடுக்குற பிளான். அப்படி இது தான் காய்க்க போடணும் கூட, அதை பற்றி காய்ச்சிட்டு அதுக்கு நீ லோகோ இல்லாமல் இந்த லோகோ அப்படி பரவாயில்லை, அந்த லோகோ எடுப்பேன். சரி, அதுவும் இனி பார்த்து செய்வேன். டிஷர்ட் அடித்து அதை அக்கட ஃப்ரீயாக கொடுப்போம் இல்லை ஒரு டிஸ்கவுண்ட் ரேட்டில் கொடுப்போம் மக்களுக்குன்னு அதை யோசிக்கிறேன். டிஷர்ட் அடிக்க ஒன்றுக்கும் வரும், அதை பார்த்து செய்வேன். அப்போ இன்றைக்கு இவ்வளோ ஓடுவோம். அப்போ நாங்கள் இன்றைக்கு என்ன வேறு முதல்ல ஒரு ஸ்டார்ட்டுக்கு இது ஒரு ரவுண்ட் ஓடி போட்டு இதை வெளிக்கிட்டு ஒரு இதில் போட்டு மண்டை தண்ணி மட்டும் போயிட்டு வருவோம். மற்றது சேஃப்டி தம்பி நம்பர் 1. ரோட்டால் ஓடவுக்குள்ளே அங்கே இருந்து வெளிக்கிட்டு போனோம்னா ஒரு ஓடுற பேத் இருக்குது, அந்த பண்ணை சந்தி மாதிரி அது அந்த பாத்தையெல்லாம் ரோட்டால் ஓடாமல் அதில் ஓடுவோம். ஓடி போட்டு அப்புறம் பண்ணைக்கடலாக ஓடவுக்குள்ளே அந்த சைட்டில் நீங்கள் இந்த சைட்லாம் ஓடுவோம், இந்த கார் ஒப்போசிட்டாக பார்த்து தான் ஓடுவோம். அதனால் நாங்கள் ஆளுக்கு பின்னுக்கு ஓடுவோம். ஏன்னா 2 பேரும் ஒரேடியாக ஓடிடலாம். அப்போ எல்லாம் டைம் எடுத்து பின்னுக்கு ஓடுவோம், ஒரு ஆளுக்கு பின்னுக்கு ஓடிக்கொண்டு வெறவுக்குள்ள மெட்ட பக்கத்தான் ஓடிக்கொண்டு வருவோம். சரியா? இன்னொரு ஓடி பார்ப்போம் சேஃப்டி எப்படின்னு. மார்னிங் சண்டே மார்னிங்ன்றபடியால் அவ்வளோ கார்கள் ஓட்டோன்னு இல்லை, அவனும் கவனம் போக நிற்கிறேன். மற்ற நேரத்தில் எல்லாம் பெரிய லொரி பஸ்ஸெல்லாம் போகிறோடைய கவனம் இருக்கணும். இது சரி வரவுண்டா நிற்கிறேன். இது அப்படி இதில் எதுவும் சேஃப்டி பிரச்சனைகள் இருந்துச்சுண்டா நாங்கள் இந்த கோட்டை சுற்றியும் ஓடலாம். ஓடி 2 நேரம் ஓட 5 கிலோமீட்டர் வருது, 2 நேரம் ஓடி இதுக்கு கொஞ்சம் ஓடி முடிச்சு அப்படி செய்யலாம். அப்போ இன்றைக்கு முதல் ஃபர்ஸ்ட் டைம் மண்டை சாய் மட்டும் போயிடுவாங்க. இந்த 2 கிலோமீட்டர் மைல் மட்டுமே திருப்புவோம். இன்றைக்கு நான் முன்னுக்கு ஓடுறேன், நீங்கள் பின்னுக்கு 1-2 ஓடிக்கணும் வாங்க இன்றைக்கு. அப்புறம் அதுக்கு பிறகு கூட ஸ்பீடாக ஓடலாம். நான் ஓடுற கொஞ்சம் ஸ்லோ, ஏன்னா இன்றைக்கு ஸ்லோ ஓடி முடிப்போம். சரியா? இன்றைக்கு ஓடுறேன். மறுநாளில் நீங்கள் முன்னுக்கு பின்னுக்கெல்லாம் போகலாம். சரியா? மற்றது களைச்சி பிறகு நடக்கலாம். முடிஞ்ச அப்புறம் வந்து தண்ணியை குடிப்போம். சரியா? அப்போ ஃபிட்னஸ்ன்றது ஜிம்முக்கு போய் விடாமல் மாங்கு நடிக்க வளர்க்குறது இல்லை. நான் முன்னாடி காட்டியிருப்பேனே 74 வயசாக இருக்குது, எப்படி ஓடுறாரு நான் ஸ்டாப்பாக. இப்போ நானும் இந்த அண்ணா இங்கே நிற்கிறோம். அவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாலத்துக்கு போயிட்டார், நான் ஸ்டாப்பாக ஓடிட்டுருக்கார்.
ஸோ அவர்கிட்ட ஃபிட்னஸ் லெவல் அங்கே இருக்குது, நாங்கள் எங்கே நிற்கிறோம், நீங்கள் எங்கே நிற்கிறீங்கன்னு சொல்லி பாருங்கள். அடுத்த சண்டே வாங்க, இன்றைக்கி நாங்கள் ஒரு 10-15 பேர் ஓடுறோம். அடுத்த சண்டே ஃப்ரீயானீங்கன்னா இன்னும் நிறைய பேர் ஓடணும், வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். பெரிய பாசத்தில் காலையில் 6 மணிக்கு. டைமில் ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருந்துச்சுன்னா உங்களுக்கு எங்களோட பேஜில் வந்து உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவோம். நல்ல வெயில் வேறு அடிக்குது. இப்போ நேரம் 7:30-8 மணி ஆகுது. நன்றி, வணக்கம். இன்று தான் முதலாவது 5K ஓட்டம் ஸ்டார்ட் பண்ணாங்க. திரியப்பா ஸ்டேடியத்திலேருந்து மண்டலி சந்தி மட்டும் போய் வந்திருக்கிறோம். இன்றைக்கு ஒரு 10-12 பேர் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணார்கள். அவர் எல்லாரும் 5K ஓடி முடித்தார்கள். அதுதான் முக்கியமாக சொல்ல வேண்டியது. அதில் நடந்தோ ஓடியோ முடித்து விட்டார்கள் எல்லாரும் 5 கிலோமீட்டர். அதில் சில 4-5 ஆட்கள் நல்லா ஓடக்கூடிய ஆட்களும் இருந்தபடியால் அவர்களுக்கு நன்றி. இது ஒரு நல்ல வெற்றியாக முடியும். இது ஒவ்வொரு சண்டேயும் 6:30க்கு பிரியப்பா ஸ்டேடியத்திலிருந்து மீட் பண்ணி 7க்கு நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுவோம். 6:30லேருந்து 7 மட்டும் உங்களுக்கு ஒரு எக்ஸசைஸ், யோகா அதெல்லாம் கொடுத்து ஸ்ட்ரெச் பண்ணி 7க்கு தொடங்குவோம். முடிந்தபின் உங்களுக்கு தண்ணி, வாழைப்பழம் எல்லாம் தருவோம். மற்ற இந்த ஃபேஸ்புக்கில் ஒரு லிங்க் போட போகிறோம், வாட்ஸ்அப் லிங்க் போட போகிறோம். அது உங்களோட பேர்களுக்கு உங்களோட ஃபோன் நம்பரில் கொடுத்தீங்கன்னா உங்களே லிங்கில் கனெக்ட் பண்ணி உங்களுக்கு வாட்ஸ்அப்பால் மெசேஜ் வந்து கொண்டே இருக்கும். எல்லோருக்கும் நன்றி. இது வெற்றியாக முடிய வேண்டும். எனது குறிக்கோள் எல்லோரும் ஹெல்த்தியாக இருக்கணும், எல்லாம் திடகாத்திரமாக ஹெல்த்தியாக இருக்கணும். எங்களை யாழ்ப்பாணத்தில் ஒரு ரன்னிங் ஒரு பெரிய இதாக கொண்டு வரணும். என்னுடைய ஆக்கள் எல்லாம் நிறைய ஆக்கள் ஓடுறார்கள். ஆனால் எல்லாம் சேர்ந்து ஒரு ஆர்கனைஸ் பண்ணி ஓடக்குள்ள இன்னும் ஆக்கள் வந்து சேருவார்கள். சேஃப்டியை பார்த்துக்கொள்வோம், அதுக்கேற்ற செலவுகளை பார்த்துக்கொள்வோம். நீங்கள் வந்து சும்மா ஓடி போட்டு போக வேண்டியதான். மற்ற உங்களோட ஃபேமிலியையும் கூட்டிக்கின்னு வாங்க, நடக்கலாம், பிள்ளைகளை கூட்டிக்கின்னு வாங்கோ. இதுக்கு வயது வித்தியாசம் இல்லை. வயது போனாக்களும் வந்து ஓடலாம், நடக்கலாம். அப்போ வயது போனாக்களும் பெற வேணும் கண்டிப்பாக. நன்றி, வணக்கம்.